கூட நான் கூடியிருந்திட எனக்கு சென்மம் ஒன்று போதுமா? 100 சென்மம் வேணும் அத கேட்கிறே சாமிய. 100 சென்மம் நமக்கு போதுமா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா காமனான ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூடியூப் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா என்டர்டைன்மெண்ட் தான் எதிர்பார்க்குறோம். மோஸ்ட்லி காமெடி, ஓகே, அது மைண்ட் ரிலாக்ஸ்க்காக. நான் இப்போ நானே ரொம்ப சேடாக இருக்கிறப்ப, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அது பார்க்கும்போது ரொம்ப மனசு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனாலும் கதை சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதை படிச்சுட்டு நாங்கள் வந்து எதையும் காப்பி பண்ணி எழுதிட்டு வந்துலாம் சொல்ல, படிச்சுட்டு அப்படியே தான் சொல்லிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதை படிக்கும்போது எனக்கும் வாழ்க்கைக்கு ஒரு விஷயமாக, ஒரு பாடமாக இருக்குது. உங்களுக்கு சொல்லும்போது 4 பேர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கும் ஒரு மருந்தாக இருக்கும்னு தான் நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். 2வது ஒரு விஷயம், எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதை விட கதைன்னு சொல்லிட்டு தள்ளி விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்களா, இப்போ வீட்டில் ஒரு லேடிஸாக இருந்தீங்கன்னா ஒரு பாத்திரம் கழுவுறீங்களா, ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்குறீங்களா, சைடில் அதை வச்சுட்டு அந்த ஸ்டோரியை காதில் கேளுங்க. கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், சரிங்களா? அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். என்னோடய வீடியோவை நானே சில வீடியோ எடுத்து பார்த்துப்பேன் சேடாக இருக்கும்போது. ஏன் அப்படின்னா, எனக்கு நானே ஒரு நண்பன் மாதிரி எனக்கு அந்த விஷயத்தை கேட்டுப்பேன். ஓகேம்மா, ஓகே, நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அது அந்த வீடியோ நான் அடிக்கடி நானே கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் தான் எனக்கு ஃப்ரெண்டு, நான் தான் எனக்கு தோழன். அப்படிங்கும்போது அந்த வீடியோஸ் நான் அடிக்கடி கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே எனர்ஜிக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரி, ஓகே, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கடவுள் பெருசாக கொடுக்க போகிறாரு, கடவுள் பெருசாக பண்ண போகிறாரு, அதனால தான் அப்படி நடந்துட்டுருக்குன்னு என்ன நானே என்கரேஜ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சிருவேன். ஸோ உங்களுக்கும் அதே தான் சொல்ல வரேன், கதைன்னு சொல்லிட்டு தள்ளி விடாதீங்க. இது நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கீங்க, அக்கா ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கீங்க, என்டர்டைன்மெண்ட்டாக ஏதாவது போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. என்டர்டைன்மெண்ட்டாக போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்மளும் போடலாம். எனக்கு ஆனால் என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நம்ம சொல்கிற விஷயம் ஒரு 4 பேருக்காவது மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு பரவாயில்ல, இந்த அக்கா ஸ்டோரி கேட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணணுன்றதுக்காக தான் நான் வந்து ஸ்டோரியே சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு நான் என்னோடய வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஓகே, இந்த சர்ச் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா இதில் கொஞ்சம் இது கிடைக்கும் அப்படின்றது நான் அப்படி நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு இன்னும் நம்ம வந்து ஸ்பீச் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நம்ம ஸ்டார்டிங்கில் தான் இருக்கோம். இன்னும் போக போக கண்டிப்பாக நான் டெவலப் பண்ணுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோரின்னு சொல்லிட்டு தள்ளிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க, ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு டைம் இல்லாட்டியும் சைடில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானும் தேடி தேடி உங்களுக்காக, அதாவது பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நல்லா இருக்கணுன்றதுக்காக தேடி தேடி தான் ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி சொல்லும்போது ஒரு பையன் சொல்லியிருந்தாங்க, அக்கா உங்கள் ஸ்டோரி, நான் அதுலேருந்து தான் ஸ்டோரி போட ஆரம்பித்தேன். அக்கா எந்த ஒரு வீடியோவுக்கும் அந்த கமெண்ட் வரவே இல்லை. அக்கா உங்கள் ஸ்டோரி பார்த்தோன்னே நான் இன்றைக்கி ரொம்ப சேடாக இருந்தேன்க்கா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, ஆஃபீஸில் சில விஷயம் நடந்தது, அந்த ஸ்டோரி கேட்டோன்னே எனக்கு மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்துச்சுக்கா, ரொம்ப ஒரு உற்சாகமாக இருந்ததுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, அந்த லைன் வந்து என்னை ரொம்ப இது பண்ணுச்சு. அதுலேருந்து தான் நான் ஸ்டோரி போடவே ஆரம்பித்தேன். நானும் வந்து எல்லா ஸ்டோரியும் போடணும்னு நினைக்க மாட்டேன், பர்டிகுலராக தேடி தேடி தான் போடுறேன். சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் டெவலப் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் எந்த மைனஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிப்பேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன், நல்லபடியாக பண்ணுவேன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டாட்டா.